கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் வசனம் 26. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசியை தி வீப்பிங் ப்ராஃபட் என்று கூட சொல்லுவார்கள். அதற்கு காரணம் இந்த புத்தகம்தான். அவர் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி அவர் கண்ணீரோடு கூட ஆண்டவரை இதில் செபிக்கிற ஒரு நபராக, மக்களுடைய ரட்சிப்புக்காக, மக்களுடைய மீட்பிற்காக செபிக்கிற ஒரு தாசன். ஆகையால் தான் அவரை வீப்பிங் ப்ராஃபட் என்றும் அழைப்பார்கள். அந்த அற்புதமான தாசன் இந்த 3ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வசனத்தை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு, கடவுளுடைய மீட்பிற்கு, கடவுள் அளிக்கும் விடுதலைக்கு நம்பிக்கையோடு கூட காத்திருப்பது நல்லது என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலரும் மீட்பிற்காக, ரட்சிப்பிற்காக, விடுதலைக்காக நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். எவற்றிலிருந்தெல்லாம் விடுதலை நமக்கு வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலை மாத்திரம் அல்ல. இங்கே ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது இது புறஜாதி மக்களை குறித்து அல்லது ஆண்டவரை அறியாத மக்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆகையால் தான் நான் மீட்பு என்ற வார்த்தையும் இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் புதிய விவிலியத்தில் மீட்பு என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆம், ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கின்ற கடவுளாக இருக்கின்றார், நம்மை விடுவிக்கின்ற கடவுளாக இருக்கின்றார். எவற்றிலிருந்தெல்லாம் நாம் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறதான எத்தனையோ விதமான துன்பங்களிலிருந்து, தொல்லைகளிலிருந்து, கஷ்டங்களிலே இருந்து, நெருக்கடிகளிலே இருந்து, பாடுகளிலே இருந்து, வியாதியிலிருந்து, வறுமை, தோல்வி, பிரச்சனை போன்ற பலவிதமான கடவுளுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறதான இந்த எல்லா சக்திகளிலும் இருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு, விடுதலையாக்குவதற்கு நம்முடைய ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் முடியும். ஆகையால் கர்த்தருடைய தாசன் நமக்கு என்ன சொல்லித் தருகின்றார்? ஆண்டவருடைய மீட்பிற்காக, கடவுள் கொடுக்க போகிறதான விடுதலைக்காக நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமாம்? நம்பிக்கையோடு கூட நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். கடவுளிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே, நான் இப்படிப்பட்டதான துன்பத்திற்குள்ளாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கிறது, என் பிள்ளைகளுக்குள்ளாக இவைகள் இருக்கிறது, என் தொழிலிலே இருக்கிறது, என்னுடைய வியாபாரத்தில் இருக்கிறது. இதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை வேண்டும், உயர்வு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்ற கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஜெபித்து விட்டு அதோடு கூட மறந்து விடுகிறவர்களாகவோ அல்லது சோர்ந்து போய் நான் ஜெபித்தும் கூட கடவுள் கேட்கவில்லையே என்று கருதுகிறவர்களாக இல்லாதபடிக்கு, ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்து விட்டேன், ஆண்டவர் என்னை மீட்டெடுக்க போவார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார், ஆண்டவர் என்னை விடுதலையாக்குவார், அந்த அற்புதத்திற்காக நான் எப்படி காத்திருக்க வேண்டும்? நம்பிக்கையோடு கூட காத்திருக்க வேண்டும். காத்திருப்பது மாத்திரமல்ல, நான் நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். ஏன் கடவுள் தாசன் இங்கே இந்த 2 வார்த்தையை பயன்படுத்துகிறார்? காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுவாரானால் அதில் 2 காரியங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்னவென்று சொல்லி, நடந்தால் நடக்கட்டும், அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடக்கட்டும், அல்லது நடக்காமல் போனாலும் பரவாயில்லை என்ற உணர்வுகள் கூட அந்த வெறுமனை காத்திருக்கிறதுல இருக்கிறது. ஆனால் நம்பிக்கையோடு காத்திருத்தல் என்பது எதை குறிக்கிறது என்றால், இல்லை, என் ஆண்டவர் அருளுகின்ற மீட்பு, என் ஆண்டவர் கொடுக்க போகிறதான விடுதலை, என் ஆண்டவர் கொடுக்க போகிறதான நன்மைகள் அது நிச்சயம் வரும். நான் எதை ஆண்டவரிடத்தில் நான் கேட்டிருக்கிறோனோ அதை நான் கண்டிப்பாக, கட்டாயமாக நான் பெற்றுக்கொள்வேன்.
என்பதை குறிப்பது தான் அந்த நம்பிக்கை என்ற வார்த்தை. ஆகையால் தான் கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள், நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், அப்படி நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. ஏன்? அதே அதிகாரத்தின் 31வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான எந்த பிரச்சனைகளையும், எந்த கஷ்டங்களையும், எந்த பாடுகளையும், நெருக்கடிகளையும் குறித்து கடவுள் எனக்கு இதில் உதவி செய்வார் என்று நீங்கள் நம்பிக்கையோடு கூட காத்திருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் கைவிடுகிற கடவுள் அல்ல, அவர் விட்டு விலகி போகிற கடவுள் அல்ல, ஆண்டவர் சொன்னதை ஒரு நாள் திருத்தி கொள்ளுகிற கடவுள் அல்ல. ஆகையால் கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. காரணம், ஆண்டவர் தம்மை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்னும் ஏசாயா தீர்க்கதரிசி அந்த காத்திருக்கிறதை குறித்து சொல்லும் பொழுது இன்னும் ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லுவார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் துல்லியமாய் உங்களோடு கூட நான் பேசுகிறேன், துல்லியமாய் பேசுகிறேன். நீங்கள் கடவுளுக்காக காத்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது, உங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். நீங்கள் எங்கே அவமதிக்கப்பட்டீர்களோ அங்கே தானே கடவுள் உங்கள் தலையை உயர்த்துவார். யாரால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, யாரால் நீங்கள் அவமானத்திற்கு உட்படுத்தப்பட்டீர்களோ அவர்கள் உங்களுக்கு முன்பாக வெட்கி குனிவதை நீங்கள் பார்க்க முடியும். காரணம், நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கின்றார். ஆகையால் அந்த நம்பிக்கையை மாத்திரம் விட்டு விடக்கூடாது. இல்லை இல்லை, ஒரு நாள் நிச்சயமாக என் பிரச்சனைக்கு முடிவு உண்டு. என்னுடைய அவமானத்திற்கும் என் நிந்தைக்கும், ஏன் என் கண்ணீருக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக ஒரு நாள் வரும். கடவுள் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். தாவீது எவ்வளோ அழகாய் சொல்லுகிறார், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, அழுது கொண்டிருக்கிறீர்களோ, தனிமையை மாத்திரமே நீங்கள் விரும்பி கொண்டிருக்கிறீர்களோ, காரணம் என்னுடைய பிரச்சனைகளை வேறு ஒருவரும் கண்டுவிடக்கூடாது என்பதற்காக தனிமையிலே அழுது கொண்டிருப்பீர்கள். இல்லை என்றால் உங்கள் உள்ளத்திலேயே நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு நிச்சயம் பதில் உண்டு என்று கடவுள் சொல்லித் தருகிறார். அவர் அதிசயங்களை செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். யார் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படியாகத்தான் அதிசயம் ஒன்று நடக்கும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் கடவுளுடைய பார்வையில் சமமானதால் உங்களுக்கு ஒருவேளை அது மலை போன்றதாகவும் உங்களுடைய கையை மீறி போய்விட்டதாகவும் இதற்கு மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாகவும் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வை படும் பொழுது அது கல்லறைக்குள்ளாக அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் 4 நாள் ஆனாலும் மக்கள் நாருமே என்று சொன்னாலும் கூட அங்கே ஒரு உயிர் உண்டாகும். ஆமாம், அது கர்த்தருடைய வல்லமையின் நிமித்தமாக அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருங்கள், ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்தருள்வாராக. ஆமென், ஆமென்.